ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேங்க்எக்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் நேற்று எப்படி மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னு பார்ப்போம். நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது லோவில் தான், கேப் டவுன் ஓப்பன் 52,796. அதுலேருந்து ஹை வந்து 53,821, லோ வந்து 52,596. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 53,720. ஸோ அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வர்றது 53,700. இப்போ 53,700 கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 344. புட் ஆப்ஷன்ஸ் ஒரு 250. டோட்டலாக நமக்கு ஒரு 594, கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி தோணுது. அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 54,044. ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 54,294. சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 53,450, சப்போர்ட் 2 53,106. இப்போது அந்த இஸ்ரேல் அந்த பிரச்சனை தான் 2 நாள் இறங்கிட்டு இருந்துச்சு. அதை விட இன்னொன்று டேக்ஸ் பிரச்சனை, இதனால தான் மார்க்கெட் இறங்கின மாதிரி தோணுது. ஸோ அதை மேபி ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்த ரெக்கவரிக்கு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் இருக்கணும். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதன்படி பார்க்க போனால் நமக்கு மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 53,747. இப்போது நம்ம ப்ரிடிக்ஷன் படி 53,747க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இன்டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்டு புட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஓப்பன், அதை வச்சு தான் நம்ம ரேலியே டிசைட் பண்ண போகிறோம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுதா, ஓப்பனுக்கு கீழே ஸ்டடி பண்ணுறாங்களா, நம்ம பியூர் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். எடுத்தோடனே ஸ்பீட்லலாம் நிதானமாக எடுக்கலாம். மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல. பொறுமையாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பாருங்கள். இதோட நம்ம டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.